gone. Bye. பா, இந்த பெயிண்டிங் நான் தான் பண்ணேன். நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்குப்பா. ஓ, இன்னும் 2 நாள் தான் இருக்கு சிம்மி. ஹே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கிறிஸ்மஸ்னா கிராண்டா செலிப்ரேட் பண்ணனும். எனக்கு gift எல்லாம் நிறைய வேணும். ஆமா, ஏகப்பட்ட giftோட இந்த கிறிஸ்மஸ் அட்டகாசமா செலிப்ரேட் பண்ணனும். சூப்பர் கிறிஸ்மஸ். இந்த வருஷம் மோசமான வருஷம்ப்பா. இந்த வருஷம் அந்த அளவுக்குலாம் gift கிடைக்குன்னு சொல்ல முடியாது. நான் இப்பவே வேலைக்கு போறேன், அதனால நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும்ல. உனக்கு சின்ன வயசுப்பா, இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. நான் வெளியில வேலைக்கு போயிட்டு வரேன். நீ தம்பி தங்கச்சிகளெல்லாம் பத்திரமா கவனமா பாத்துக்கு. அப்படியா? ஓகே சரி, நாங்க ஜாலியா விளையாடிட்டு இருப்போம். பாய். அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை டானியல்? அது வந்து அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்க 2 பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எனக்கு எது விருப்பமோ நான் அதை தான் செஞ்சாகணும். கொஞ்ச நேரம் கூட உன்னால உன்னை பத்தி யோசிக்காம இருக்க முடியல, அப்படிதானே? ஆமா, நான் என்ன பத்தி நினைக்கலனா வேற யார் என்ன பத்தி நினைப்பாங்க? நீ ஏன் உன்னை பத்தி மட்டும் யோசிக்கிற, மத்தவங்கள பத்தி யோசிக்கிறது இல்ல? என்ன கொஞ்சம் தனியா விட. ஓ, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையா போச்சு. இந்த அலங்காரம் பண்ற வேலையை நீங்க விடவே மாட்டீங்களா? ஓகே, டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு, finished. என்ன பண்றது? நான் என்ன நினைச்சேன்னா இங்க வந்து ஏதாவது பண்ணலான்னு. இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு ஷேரப் தேவைப்படுது. நம்ம அதை கொடுத்துருவோமா? என்னது அது? ஏதாச்சும் மேஜிக்கா? 1 2 3 அது கண்டிப்பா ஷூட்டிங் ஸ்டார்ஸா தான் இருக்கணும். இன்றைய நாள் ரொம்ப பிரைட்டா இருக்க போகுது. வாவ், அப்ப நான் அதை பார்க்கணும். நான் போய் பார்க்கறேன். நில்லு. ஓ குழந்தைகிட்ட எதையாச்சும் சொல்லி இப்படி ஏமாத்தாத. நான் ஒன்னும் சும்மா சொல்லல, நான் சொல்றதுதான் உண்மை. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இடத்துக்கு சீரியஸா கண்டிப்பா ஒரு டெக்கரேஷன் தேவைப்படுது. இப்போதான் அட்டகாசமா இருக்கு. வாவ், பிரமாதமா இருக்கு. இப்போ நீ கனவு கண்டு முடிச்சிட்டியா? ஆமாமா, கண்டிப்பா ரொம்ப ஜாலியா இருக்கும் நம்புறேன். நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது, சந்தேகம் இல்ல. நீயும் என் கூட வரியா? ஹேய்,
ஏய் சொல்றத கேளு, வெளியே போய் விளையாடுறது ஆபத்து டேனியல். நான் என்ன சொல்ல வரேன்னா நான் என்ன சொல்றேன்னா அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, சேஃபா ஆனா இருப்பான். டேனியல் எங்களை ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுதான் செய்யறேன். உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி நான் உங்களை பாத்துக்கணும்ல. ஹேய் சொன்னா கேளு, போகாத. ஓ லா 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 லா. ஓ யா. அவங்கள மாதிரி நாமளும் பணிகள்ல ஜாலியா விளையாடலாமா? ஓ என்ன பண்ற? சரி சரி, அதுக்கு ரொம்ப மேல போகாதீங்க. ஓகே ஓகே போதும், அதுக்கு மேல போகாதீங்க. உனக்கு ஒன்னும் பயம் இல்ல சிம்மி? ஓ இல்ல இல்ல. ஓ நீ இப்ப பாரு நம்ம விளையாட்டு எப்படி இருக்குன்னு. ஓயே. எனக்கு இத பார்க்க ரொம்ப பயமா இருக்கே. ஓ நல்லா இருக்கு. யே. பறக்குறோம். பாத்து அட, பிடிச்சுக்க. அங்க ஒரு பாறை இருக்கு. ஓ ஓ யே. ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு மேல என்னால இத பார்க்க முடியல. Come on. யூ ஹெல்ப் மீ. பயப்படாம பிடிச்சுக்க ஜிம்மி. என்னால இத நிறுத்தவே முடியல. டேனியல் ஜாக்கிரதை, ஜாக்கிரதையா இரு. ஜாக்கிரதை, நாங்க வந்துடுறோம். யா. ஓ காப்பாத்துங்க. ஆ! யா. ஜிமின், டேனியல். ஓ இப்ப என்ன போதுன்னு தெரியலையே. ஓ வா. ஜிமி. அவனுக்கு ஒண்ணும் இல்லையே. ஓ யா, ஐம் ஓகே. நான் சொல்றது கேக்குதா? உனக்கு ஒண்ணும் இல்லையே. ஓ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க ரெண்டு பேரும் பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு டேனியல். இப்ப இவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றது? அதோட இப்ப என்ன பண்றது? அட கடவுளே, நம்ம தோத்து போயிட்டோம். ஹே அது என்னோட தப்பு இல்ல, ஐஸ் ஓவரா இருந்துச்சு. ஓ சீக்கிரம் நிறுத்துங்க, நான் விழுந்துருவேன். ஓ நமக்கு இப்ப உதவி தேவை, டாக்டரை பார்க்கணும். எனக்கு புரியுது. இப்ப வெளியே போகவே முடியாது. எப்படி டாக்டர் இங்க கூட்டிட்டு வர முடியும்? இப்ப நம்ம யாராவது போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துதான் ஆகணும். என்ன தனியா மலை உச்சிக்கு போக சொல்றியா? எல்லாத்தையும் கடந்து போக சொல்றியா? என்னால முடியும். என்னால எது வேணா செய்ய முடியும். சரி விடுங்க, நீங்க ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா இருங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒரு பிரச்சனை. ஜிமி நீ நல்லா இருக்கல? சரி நான் போயிட்டு வந்துடுறேன். இனிமே நான் அவனை நல்லா பாத்துக்கிறேன் டேனியல். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இது அவன் தானே? எதுக்கு அவன் அவ்வளவு அவசரப்பட்டு தப்பு பண்ணான்? சரியான அவசர கொடுக்க இருப்பான் போல இருக்கு. ஆமா ஆமா ஆமா, இவன் தான் அந்த குட்டி பையனோட அண்ணன். ஆமா, இவனுக்கு தான் நம்மளோட உதவி கண்டிப்பா தேவைப்படுது போல இருக்கு. அவனுக்கு நம்ம உதவி ஏதாவது தேவைப்படுதா? அவன் ஏதாவது ஆபத்துல மாட்டிட்டு இருக்கானா என்ன? நல்ல விஷயத்தை பேச ஏன் இப்படி பேசுறீங்க? எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. ஒவ்வொரு தடையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். அது பெரிய டிசாஸ்டர் ஆயிடுது, பெரிய பிரச்சனையாவும் ஆயிடுது, மொத்தமா சொதப்பிடுது. என்ன நீ டஸ் புஸ்ன்னு உளறிட்டு இருக்க? இல்ல, நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், அங்க ஒண்ணு நடக்குது. அதத்தான் சொன்னேன். நாம ஒன்னும் அந்த அளவுக்கு கிரேட்டஸ்ட் ஏஞ்சல் இல்ல. நாம நினைச்சா ஆக முடியும், ஆனா முயற்சி பண்ணணும். ஏய் எங்க போற? வாங்க போலாம். சரி ஓகே, நானும் இப்ப பறக்க போறேன். வா. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லு, நான் எதையும் செய்ய தயார். ஓகே, இவன் ரொம்ப திறமசாலியான பையனா இருக்கான். அப்படியா? இவனை நம்ம பாதுகாத்தே ஆனா அது எப்படி? Guys, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதை நான் 100 தடவைக்கு மேல பண்ணிட்டேன். ஏய் இங்க பாரு, நம்மளால அதை கண்டிப்பா செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். அவசரப்பட்டு நம்ம எதையும் சொதப்பிடக்கூடாது.